வணக்கம் நண்பர்களே, தலப்பாக்கட்டு ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் வாங்க. ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, 10 பட்டை, 10 கிராம்பு, 5 ஏலக்காய், பிரியாணியில் 2 10 முந்திரி பருப்பு, ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, 5 பச்சை மிளகாய் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய், ஒரு ஸ்பூன் நெய் விட்டு 5 பெரிய வெங்காயம் நீளமாக வெட்டி வச்சுருக்கேன், அதுவும் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு, கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் தயிரில் சிக்கனை ஊற வச்சு எடுத்து நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க மசாலாவும் சிக்கனும் இது கூட சேர்த்து, இது கூட லெமனும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா பரட்டி எடுத்து ஊற வச்சுருக்கிற அரிசி இது கூட சேர்த்து நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. நான் 1 கிலோ சிக்கனுக்கு 1 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி எடுத்துக்கோங்க. தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. கார பத்தலினா 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து ஒரு 20 நிமிஷம் சிம்லேயே வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சுவையான தலப்பாக்கட்டு சிக்கன் பிரியாணி ரெடி. இதே போல் ஹெல்த்தியான ரெசிபி பார்க்க என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சேவ் பண்ணிக்கோங்க. நன்றி.